ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் டேஸ்டி பட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக கேரட் சாதம் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய், உப்பு, மஞ்சத்தூள், கேரட், வடித்த சாதம். இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் எண்ணெய் நான் இன்றைக்கி கோகனட் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதும் கடுகு 1 டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் ஒரு கை கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அது கூடயே விதை எடுத்த வரமிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று தான் நான் ஆட் பண்ணுறேன். இது நல்லா வறுத்ததும் கேரட் ஒரு கேரட் நான் துருவி ஆட் பண்ணிக்கிறேன். கேரட் எண்ணெய் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். ஸோ அதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெயிலேயே வதக்கி விடுங்க. இப்போது கேரட் வேகிறதுக்கு நான் ஒரு 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த ஸ்டேஜ்லேயே நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பும் மஞ்சத்தூள் நல்லா மிக்ஸ் ஆகணும். கேரட் கூட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு கேரட் நல்லா வேகட்டும். அப்பப்போ இடையில நல்லா கிளறி விடுங்க. கேரட் வெந்துருச்சான்னு பாருங்கள். அடி பிடிச்சிடாமல் இருக்கும். அப்பப்போ கிளறி விடுங்க. இப்போது தண்ணி நல்லா வற்றி வந்துடுச்சு. கேரட் வெந்து தண்ணி வற்றி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்த சாதம் ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கோம். ஆட் பண்ணி கேரட்டும் அந்த வடித்த சாதம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். ஒயிட் ரைஸ் தெரியாமல் கேரட் கூட நல்லா மிக்ஸ் ஆகணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா ரைஸும் கேரட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு நம்ம ஒரு நிமிஷம் அதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகி கேரட்டும் ரைஸும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா குக் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு ஒரு சின்ன சைடிஷாக நான் அப்பளம் தான் பொரித்து கொடுத்துட்றேன். ஒரு கடாய் வச்சு ஹீட் பண்ணி எண்ணெய் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் எண்ணெய் சூடானதும் ஒவ்வொரு அப்பளமாக நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஈஸி ரெசிபிஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபிஸ் இன்னும் என்னென்ன செய்யலாம்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கேரட் ரைஸ் இன்றைக்கி ரொம்ப ஈஸியாக ஹெல்த்தியாக செஞ்சுருக்கோம். உங்கள் கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், செஞ்சு கொடுங்க. இன்னும் இந்த மாதிரி என்னென்ன ரெசிபிஸ் செய்யலாம், லஞ்ச் பாக்ஸ் சீரீஸில் என்னென்ன செய்யலாம்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.